அந்த அளவிற்கு உணர்ச்சி பூர்வமான மக்கள் வாழ்கின்ற பகுதி. நான் உங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும், நேற்றைக்கு நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றியது, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியது. என்ன நடந்தது அங்கே? மகளிருக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு மசோதாவையும், அது ஏற்கனவே 2023 நிறைவேற்றப்பட்டு விட்டது. அரசியல் சட்ட திருத்த மசோதா. அது எல்லா கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் ஏகமனதாக நிறைவேறியது. அந்த மசோதாவையும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற மசோதாவையும் ஒருங்கிணைத்து அதை கொண்டு வருகிற சூழ்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். காரணம், இது தோற்கடிக்கப்படும் என்று தெரியும். தோற்கடிக்கப்பட்டவுடன் இதை மகளிர் மசோதாவை எதிர்த்து என்று சொல்வதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள். நாங்கள் அது குறித்து கவலை கொள்ளவில்லை. ஏனென்றால் 2023 மசோதாவை ஆதரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி மன்றங்களில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தந்திருக்கின்றோம். இந்த நாட்டிலே சுய உதவி குழுக்கள் மிகச்சிறப்பாக மகளிர் செயல்படுவது தமிழ்நாட்டில்தான். இங்கேதான் நாங்கள் முதலாக மகளிர் போலீஸ் என்பதை கலைஞர் காலத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆக எந்த வகையிலும் நாங்கள் பின்தங்கியவர்கள் அல்ல. அரசு பணியிடங்களில் 100 வேலைகள் காலியாகிறது என்றால் அதிலே 30 விழுக்காடு பெண்களுக்கு என்று கலைஞர் சொன்னார். அதை 40 ஆக்கி இருக்கிறார் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். பெண் விடுதலைக்காகவே வாழ்ந்தவர் தந்தை பெரியார். தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அப்புறம் சத்தம். உலகத்திலேயே முதலாக கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு அடுத்து அவரை தொடர்ந்து பெண்களுக்கும் இந்த நாட்டிலே சம உரிமை வேண்டும் சொத்திலே என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். ஆக இன்றைக்கு மோடி சாட்டி இருக்கிற குற்றச்சாட்டை போல திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பெண்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினார்கள் என்று பொய் உரை பரப்புகிறார். அது எடுபடாது. எங்களுடைய தலைவர், ஏன் நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் 3 நாட்களுக்கு முன்னால் விடுத்த ஒரு கோபமான அறிக்கை, நேற்றைக்கு முன்தினம் எல்லோரையும் கருப்பு சட்டை அணிய சொன்னது, தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லங்கள் தோறும் கருப்பு கொடி ஏற்ற சொன்னது, பொது இடத்திலே மக்கள் முன்னிலையில் அந்த மசோதாவை கொளுத்தியது, அவர் ஒரு வீரன் என்பதை வடக்கே இருப்பவர்களுக்கு உணர்த்தியது. மிகுந்த பரபரப்போடு என்னிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டே இருந்தார். எத்தனை வாக்குகள் வரும், வெற்றி பெற்று விடுவோமா என்று. காரணம், பாதிக்கப்பட போவது தமிழ்நாடு என்ற பதைபதைப்பு அவருக்கு இருந்தது. இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக என்ன நடைபெறுவதாக இருந்தது தெரியுமா? தொகுதி மறுசீரமைப்பில் சுருக்கமாக சொல்கிறேன், 850 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது 543, அதை 850 உயர்த்த போகிறார்கள். அப்படி உயர்த்துகிற போது தமிழ்நாட்டிலே இப்போது 39, அது 48 உயரும். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது இருப்பது 80, 133 உயரும். 53 பேர் அதிகரிப்பார்கள். பீகாரிலே 40 பேர், அது 68 உயரும். ராஜஸ்தானிலே 25 பேர், அது 40 கூடும். இப்படியே போனால் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் முழுமையாக நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இல்லாமல், நம்முடைய குரல் அங்கே எடுபடாமல், எந்த வாக்கெடுப்பு நடந்தாலும் அதிலே நாம் தேவையில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவோம். ஒட்டுமொத்தமாக 300க்கும் குறைவான உறுப்பினர்கள் இந்த பகுதியில், 500க்கும் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் என்கிற போது எதிர்கால அரசியலில் தமிழகம், தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும். அண்ணா அன்று சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று. இன்று சொல்கிறோம், வடக்கு வஞ்சிக்கிறது, ஆனால் தெற்கு சமாளிக்கிறது தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களால். ஆக இது ஒரு வெற்றி. அத்தோடு சேர்த்து மல்லிப்பட்டணத்திலே நான் சொல்ல வேண்டியவை 2 முக்கியமானது இருக்கின்றது. மிக முக்கியமாக குடியுரிமை திருத்த சட்டம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான். முதலில் குடியுரிமை என்றால் என்ன? இந்த நாட்டிலே ஒருவருக்கு ரேஷன் அட்டையோ, ஆதார் அட்டையோ, அல்லது உரிமையோடு வாழ்வதோ, வாக்குரிமையோ, குடியுரிமை இருந்தால் தான் கிடைக்கும். நாம் எல்லோரும் இந்திய நாட்டின் குடிமக்கள்.
அது இல்லாதவர்கள் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு 60,000 இலங்கை தமிழர்கள் குடியுரிமை அற்றவர்களாக, நாடற்றவர்களாக வாழ்கிறார்கள். இப்போது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்தம் என்ன சொன்னது தெரியுமா? இந்தியாவிற்கு அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளிலிருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை தருவோம். மேலோட்டமாக பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல மனம் தானே வருகிறவர்களை வரவேற்கிறார்கள் என்று. ஆனால் யார் யாருக்கு என்ற அடுத்த கேள்வி கேட்ட போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த 3 நாடுகளிலும் இருந்து வருகின்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், பௌத்தர்களுக்கு குடியுரிமை தரப்படும். ஆக அதில் இஸ்லாமியர்கள் விடுபட்டு போகிறார்கள். இது என்ன அநீதி? பாதிக்கப்பட்டு வருகிற யாராக இருந்தாலும் குடியுரிமை தருவோம் என்பதற்கு பதிலாக ஏன் இஸ்லாமியர்களை இவர்கள் ஓரம் கட்ட வேண்டும்? தொடர்ந்து இதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள், நடத்தி காட்டி வருகிறார்கள். இந்த விவாதம் நடைபெற்ற போது நாங்கள் எல்லாம் எதிர்த்து பேசினோம். நான் பேசுகிற போது சொன்னேன், 1947 இந்தியா, பாகிஸ்தான் என்று 2 நாடுகள் பிரிந்தன. பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமான முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு உருவாக்கி இருக்கிறேன், முஸ்லிம்களே என்னோடு வாருங்கள் என்று சொன்னபோது இங்கிருந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினார்களே, அவர்களுக்கு என்ன மரியாதை காட்டப் போகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் இந்தியா ஒரு அணு ஆயுத நாடு. அதற்கு காரணம் டாக்டர் அப்துல் கலாம். ராணுவத்தில் விஞ்ஞானிகளாக, பல்துறையிலே மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன் அவர்களை ஓரம் கட்டுகிறீர்கள்? கேட்டு பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்ன? ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் கொடுக்கலாம். அந்த திருத்தம் ஏற்கப்பட்டால் அது சட்டமாக மாறும், இல்லையென்றால் நிராகரிக்கப்படும். நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திருச்சி சிவா ஆகிய நான் 2 திருத்தம் கொடுத்தேன். என்ன திருத்தம்? முதலில் இந்த 3 நாடுகள் சொன்னார்கள் அல்லவா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், அத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கை என்ற ஒரு நாட்டை. ஒரே ஒரு வார்த்தை, இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. அடுத்து இந்த 3, 4, 5 மதங்கள் சொன்னார்கள் அல்லவா, அதோடு 6வதாக இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் என்று கொடுத்தேன். கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இவர்களோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். 2 சொற்கள் தான், ஆனால் அந்த 2 சொற்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். நினைவுபடுத்துகிறேன், நமக்கெல்லாம் ஞாபக மறதி அதிகம். அந்த நேரத்திலே குடியுரிமை சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போது இந்தியா முழுவதும் பெரும் போர்க்களமாக, டெல்லியிலே ஜும்மா மசூதிக்கு வெளியே பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். கொரோனா வந்தது, அந்த போராட்டம் நின்று போனது. இப்போது நான் கொடுத்த திருத்தம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்புக்கு விடப்படுகின்ற போது குரல் வாக்கெடுப்பில் தோற்று போனது என்றுதான் வழக்கமாக சொல்வார்கள். நான் கேட்டேன், நேற்றைக்கு கேட்டதை போல எனக்கு டிவிஷன், அதாவது வாக்கெடுப்பு, மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும். எத்தனை பேர் எதிர்த்தார்கள், எத்தனை பேர் ஆதரித்தார்கள் தெரிய வேண்டும் என்று. இப்போது கவனியுங்கள், நான் கொடுத்த 2 திருத்தங்களும் ரொம்ப முக்கியமானவை. முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது. வாக்கெடுப்பு நடந்தது. அப்போது திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த எண்ணிக்கை வெறும் 5 பேர் தான். நான் தான் குழுவின் தலைவர். அப்போதும் RS பாரதி, இளங்கோவன், தொழிற்சங்க தலைவர் சண்முகம், வில்சன், 5 பேர் கொண்ட அந்த கட்சியை சார்ந்த நாங்கள் கொடுத்த அந்த திருத்தத்திற்கு எத்தனை வாக்குகள் கிடைத்தது தெரியுமா? 99 வாக்குகள் கிடைத்தது. நேற்றைக்கு ஆதரவு தந்ததை போல இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் அந்த திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். நியாயத்தின் காரணமாக அரசாங்கத்திற்கு ஆதரவாக கிடைத்தது 124, வித்தியாசம் 25.
அந்த 25ல 13 ஓட்டு அதிமுகவின் ஓட்டு. நன்றாக கவனியுங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சட்டத்திற்கு ஆதரவாக, அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று சொன்ன என் திருத்தத்திற்கு எதிராக அதிமுக அளித்த 13 வாக்கில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படி? அந்த 124ல் 13ஐ கழித்தால் 111. இந்த 99ஓடு 13ஐ கூட்டினால் 112. ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். இலங்கை அகதிகள் 60,000 பேருக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். அதை கெடுத்த கட்சி அதிமுக. அதனால்தான் இன்றைக்கு அவர்களுக்கு பல்லக்கு சுமத்துகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல. காஷ்மீரிலே பிரச்சனை நடந்த போது சிறுபான்மையினருக்கு எது நடந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று முன்னணியிலே வந்து நிற்கிறோம். அதற்கு காரணம் இந்த நாட்டில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். இங்கே வேற்றுமை இல்லை, மதம் இல்லை, சாதி இல்லை, எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம். கோவையிலே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறுகிறது. அதிலே வழியிலே நின்று கொண்டு அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் சர்பத் கொடுக்கின்ற காட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. இங்கே அந்த அளவிற்கு மத நல்லிணக்கம் நிலவுகின்றது. ஆனால் வடக்கே அது இல்லை. அதுபோல இந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை அங்கே குறைக்க நினைக்கிறார்கள். போராடினோம், நேற்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இது வெறும் ஆரம்பம்தான். இனி பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடரப்போவது எல்லாம் தோல்விதான். அதில் அடுத்த கட்டமாக நீங்கள் தரப்போகிற தோல்வி எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வருகிற அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி எங்கு நின்றாலும் அவர்களை தோற்கடிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் யார் என்பதை உணர்த்திட வேண்டும். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுகிறது. எங்களோடு எத்தனை கட்சிகள்? 23 கட்சிகள். என் தம்பி முபாரக் நன்னிலத்தில் நிற்கிறார். ஆற்றல் மிக்க செயல் வீரன். முஸ்லீம் லீக் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாணியம்பாடியிலும் பாபநாசத்திலும் நிற்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறையிலே போட்டியிடுகின்றது, இன்னொரு இடத்திலே போட்டி போடுகின்றது. ஆக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து சொல்லுகின்றோம். இங்கே எல்லோரும் ஒன்று என்று வாழ்கின்ற இந்த நிலை வடக்கே இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன். இங்கு சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு ஒன்றை சொல்வேன். இது ஜனநாயக குடியரசு நாடு. குடியரசு என்றால் நம்மை நாமே ஆள்வது, நம்மில் ஒருவர் நாடாள செல்வது, அதை நாமே தேர்ந்தெடுப்பது, அதுதான் குடியரசு. உங்களுக்கென்ற ஒரு கடமை உண்டு, தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு கடமை உண்டு. மக்களுடைய கடமை ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுத்து தருவது, நல்ல அரசை நடத்தக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பது. அரசாங்கத்தினுடைய கடமை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். நாங்கள் நல்லது செய்துவிட்டு இன்றைக்கு மீண்டும் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு, அசோக் குமாருக்கு. இந்த தேர்தலில் நீங்கள் எடுக்க போகிற முடிவு நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த சாலையிலே பேருந்துகள் போகின்றன. இது நெடுஞ்சாலை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், வருகிற ஒரு பேருந்தை நம்முடைய தோழர்கள் கொஞ்சம் வழிமறித்து நிறுத்துங்கள். உதாரணத்துக்கு தான், நிஜமாக இல்ல. நிறுத்திவிட்டு அதில் இருக்கிற ஓட்டுநரை கீழே இறக்கி விடுங்கள். இறக்கி விட்டு என்னை அங்கே உட்கார வையுங்கள். அதுல இருக்கிற பயணிகள் எல்லோரும் கைதட்டி வரவேற்பார்களா? என்ன சொல்வார்கள்? யாரையா நீங்க எல்லாம்? ஓட்டு கேட்கறதுதான் ஓரமா போய் கேளு. எதுக்காக ஒழுங்கா வர பஸ் நிறுத்துறீங்க? சரியா ஓட்டிட்டு வந்து அவரை இறக்கி விட்டீங்க. இதுல துணை பொதுச் செயலாளர் இவர் சொல்லுவாரு, 6 தடவை எம்பியா இருந்திருக்காரு. முரசொலி சொல்லுவான், வந்து அவர் MABL படிச்சிருக்காரு, IAS. அதெல்லாம் சரியா, அவருக்கு பஸ் ஓட்ட தெரியுமா? பேருந்திலே போகிற பயணிகளுக்கு பத்திரமாக போய் சேருகிற நல்ல ஓட்டுநர் தான் தேவையே தவிர எனக்கு இருக்கிற தகுதி அவர்களுக்கு தேவையில்லை. நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்படித்தானே இப்ப சில பேர் சொல்றாங்க, நானும் ஓட்டி காட்டுறேன்னு. புரியுதா? அதனால நன்றாக ஓட்டுகிற ஓட்டுநர் பேருந்தில் இருந்தால் பயணிகள் பத்திரமாக போய் சேருவார்கள். மக்களோடு நடமாடி, மக்களோடு வாழ்ந்து, மக்களுடைய துன்பத்திலே பங்கேற்று அவர்களுக்காக நல்லது செய்கிற தலைவன் நாடாள வந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தலைவன் தான் தளபதி அண்ணன் MK ஸ்டாலின். 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறார். தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முதல் இடத்திலே நிற்கின்றது.
மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மராட்டியத்தையும் குஜராத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதாரத்தில், தொழில்துறையில், பெண்களுக்கான திட்டத்தில், கல்வியில் எல்லாவற்றிலும் முன்னணியில் நிற்கிறோம் என்றால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடையாளம். அந்த ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என்றால் அது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும். தனிப்பட்ட அசோக்குமார் சட்டமன்ற உறுப்பினராகிறார் என்பதல்ல, இவர் வெற்றி பெற்றால் தளபதி அண்ணன் ஸ்டாலின் முதல்வராகிறார் என்று பொருள். அவர் முதல்வராகிறார் என்றால் டெல்லியில் இருக்கிறவர்கள் மிரட்டினாலும் அஞ்சாதவராக அவர் இருப்பார். நான் கேட்கிறேன், நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த சோதனை, நம் மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்த சோதனையை எதிர்த்து அதிமுக குரல் கொடுத்ததா? இந்த நாட்டிலே எங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்கிற வேறு யாராவது குரல் கொடுத்தார்களா? ஒரே கட்சி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் கொடுத்தது. எங்களுக்கு மாநிலம், மக்கள், இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் முக்கியம். ஆக நம்முடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு தருகிறவர்கள் தான் நாடாள வேண்டும் என்ற நிலையில் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு உரிமை தொகை தந்தோம், மாதம் 1000. அதை இனி வந்தால் 2000 தருவோம் என்று சொல்லி இருக்கிறோம். ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த 1000 ரூபாய் என்ன வந்துச்சுன்னு சில பேர் கேட்பாங்க. 1000 ரூபாங்கிறது சரவணனுக்கு பெருசா தெரியாது, முத்துமாணிக்கத்துக்கு தெரியாது, ஆனா பெண்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? கணவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புற போது அடுப்படையில இருந்து வந்த அம்மா மெதுவா ஈர கைய முந்தானையில தொடச்சுக்கிட்டு, என்ன ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? பிள்ளை பள்ளிக்கூடத்துல பிக்னிக் போறாங்களாம், 4 நாளா கேக்குது, உங்களை கேட்க பயந்துகிட்டு என்கிட்ட கேட்க சொல்லிச்சுன்னா உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்ற ஆளும் இருக்காங்க, என்கிட்ட காசு இல்லைங்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அடுப்படிக்கு மீண்டு வர்ற அந்த அம்மா என்ன நினைக்கும்? உலை கொதிக்கிறப்ப உள்ளமும் கொதிக்கும். நம்முடைய பிள்ளை வந்து தவன் நிக்குது, எல்லாரும் போறப்ப என்னால போக முடியல, ஒரு 100 ரூபாய் கொடுமான்னு கேக்குது, இந்த ஆள் தராம போறாரு, ஒரு 100 ரூபாய் கூட வக்கத்து போனமே நினைக்கிறப்ப அவங்களுக்கு 1000 ரூபாய் கணக்குல வந்து விழுகுது. அது எவ்வளவு உற்சாகத்தை தரும்.